தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டி அப்ளிகேஷனை எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக விண்டி அப்ளிகேஷனை மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு அதில் நான் சொல்லலை. அதை ஒரு வியூவர் கமெண்டில் கேட்டிருந்தாரு. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரௌசரில் போய் கூகுளை ஓப்பன் பண்ணி விண்டின்னு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டாக ஓப்பன் ஆகி நிற்கும் www.windy.com. இதில் ஓப்பன் பண்ணோம்னா இந்த விண்டி அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வேணும்னா இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் மோட் ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா F11 டைப் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் ரைட் சைடு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஃபுல்லாக ஒரு ஸ்லைடர் மாதிரி கொடுத்து இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ். இது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதில் நம்ம இந்த ஹேண்ட் டூல் வரும். நம்ம மூவ் பண்ணோம்னா இந்த மேப் ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே ரேடார் அண்ட் சேட்டலைட் சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நம்ம ரேடார் வியூலாம் நம்ம பார்த்துக்கணும்னா பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேகம் எப்படி இருக்குன்னு இதில் காமிக்குது ரேடார் வியூவில். இது விண்டு, இந்த ரெயின் அண்ட் தண்டர், இதில் சில ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ஒன்றா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர், க்ளவுட்ஸு, வேவ்ஸு, ஏர் குவாலிட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம விண்டில் போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மோர் லேயர்ஸ், அந்த ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எனேபிள் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது இங்கே எனேபிள் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிக்கும். வேணான்னா எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே இங்கே ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இதில் சர்ஃபேஸ்னு இருக்குது. இப்போ சர்ஃபேஸில் எவ்வளோ விண்டு இருக்குது அப்படிங்கிறது இதில் காமிக்குது. இதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணோம்னா 600 மீட்டர் தூரத்தில் எவ்வளோ இருக்குது, இப்போ ஃபீட்லேயும் காமிச்சிருங்க. 2000 ஃபீட், 600 மீட்ரு 2000 ஃபீட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மூவ் பண்ண சர்ஃபேஸில் இருந்து மேலே எவ்வளோ விண்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். அது இப்போ 900 மீட்ரு 3000 ஃபீட், 2000 மீட்ரு 6400 ஃபீட். இப்படியே நம்ம மூவ் பண்ண நம்ம மேலே எவ்வளோ விண்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 13.5 கிலோமீட்ரு ஹைட்டு முடிக்க நம்ம பார்க்க முடியும். இப்போ சர்ஃபேஸ்லேயே நான் வச்சுறேன் அதை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா இங்கே சில ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஃபோர்காஸ்ட் வெதர், இது விண்டோட டைரக்ஷனை காமிக்குது இந்த ஏரோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிப்போர்ட்டட் விண்டு, இந்த எங்கெங்கே ரிப்போர்ட்டட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்குது. இது எங்கெங்கே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இது டெம்பரேச்சர். மீதியெல்லாம் இதெல்லாம் ஒர்க் ஆகல, நம்மளுக்கு இது யூஸ் இல்லை.
இங்கே பார்த்தோம்னா பார்ட்டிக்கல் அனிமேஷன், அது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் லைன் கொடுத்துருக்காங்க அது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் மோடு 2 மோடு இருக்குது. இசிஎம், டபிள்யூஎஃப், ஜிஎஃப்எஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வரும். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதே வச்சுக்கலாம். இப்போ இதே பார்த்திங்கன்னா நம்ம நியூஸில் வர்றதும் இதுவும் கிட்டத்தட்ட சேமாக வரும் அது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளே ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ளே பண்ணோம்னா ஒவ்வொரு மணிக்கும் நம்மளுக்கு டேட்டா வந்து அப்டேட் ஆகும். அதை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணி கூட பார்க்கலாம். மொபைல் அப்ளிகேஷனில் கொடுத்த மாதிரியே இதுலேயும் 10 நாள் முடிக்கும் நம்ம பிஃபோர் டேட்டாவை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்போ விண்டு எவ்வளோ இருக்குது, புயல் வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குங்கிறது பார்க்கணும்னா இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணால் ஒரு ஃப்ளாக் ஐக்கான் ஒன்று வரும். இதை வந்து நம்ம மூவ் பண்ண இந்த கிலோமீட்ரு பர் ஹவர்ஸ் நம்மளுக்கு காமிக்கும் அது. இங்கே ஒரு ஏரோ இருக்குது, இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு 3 மணிக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அது. இதில் டெம்பரேச்சர் எவ்வளோ எம்எம்மில் மில்லிமீட்டரில் மழை பெய்யுது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கும் இதில். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி பார்க்குறது அதை நம்ம பார்க்கலாம். இதை தான் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு. மொபைலும் இதுவும் ஒரே சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் அண்டு பிளானிங். இதே வந்து மொபைலில் பண்ணோம்னா இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இந்த டிஸ்டன்ஸ் அண்டு பிளானிங் கிளிக் பண்ணோம்னா இந்த ப்ளஸ் மாதிரி ஐக்கான் மாறிக்கும். இப்போ இங்கே புயல் இருக்குன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒரு கிளிக் பண்ணோன்னா நம்பர் வரும், நம்பர் 1ன்னு. அதே நம்ம இப்போ சென்னைன்னு வச்சோம்னா நம்பர் 2ன்னு வந்துடும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு இங்கே காமிக்கும் சைடில் 392 கிலோமீட்டர். இப்போ சில இதில் டைரக்ஷன் சொல்லுவாங்க, தென்மேற்கு நோக்கி போகுது அப்படின்னு. அப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே இருக்கும் அது. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸும் இங்கே காமிக்கும் அது. இப்போ வேணான்னா இங்கே இன்ட்டு க்ளோஸ் ஐக்கானை க்ளோஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ வந்து இது நம்ம மூவ் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ திருச்சியில் எவ்வளோ இருக்குது, புதுக்கோட்டையில் எவ்வளோ இருக்குது, நாகப்பட்டினத்தில் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு கிலோமீட்டர் இங்கே அப்பியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ தமிழ் ஒய்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.